தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். RSS சாவர்கர் குறித்த ராகுல் காந்தியின் கருத்துக்கு சிவசேனா UBT கண்டனம் தெரிவித்துள்ளது. கொலம்பியாவில் இருக்கும் EIA பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்றார். அப்போது இந்தியாவை விட சீனா பலமான நாடாக இருப்பதாகவும் அதனுடன் எப்படி சண்டையிட முடியும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசியதாக ராகுல் குறிப்பிட்டார். பின்னர் இதுதான் RSS பாஜகவின் சித்தாந்தம் என்று கூறிய அவர், பலமானவர்களிடமிருந்து தப்பித்து ஓடி பலவீனமானவர்களை தாக்குவதே RSS பாஜகவின் நோக்கம் என ராகுல் காந்தி பேசியிருந்தார். மேலும் தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு இஸ்லாமியரை தாக்கிய போது தான் மகிழ்ச்சி அடைந்ததாக சாவர்கர் தனது புத்தகத்தில் எழுதியுள்ளார் எனவும் கொலம்பியாவில் ராகுல் பேசினார். அவரது கருத்திற்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்தது. தொடர்ச்சியாக இந்தியாவை குறிவைத்து மதிப்பிட்டு வெளிநாடுகளில் ராகுல் காந்தி பேசி வருவது ராகுலை பாஜக கண்டித்தது. இந்நிலையில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா UBTயும் ராகுலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. பாஜகவின் ஆதிக்கத்திற்கு எதிராக ராகுல் போராட வேண்டும் என்றும் RSS மற்றும் சாவர்கர் குறித்து எதிர்மறையான கருத்துக்களை ராகுல் பேச வேண்டாம் எனவும் சிவசேனா UBT தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் மகா விகாஸ் அகாடி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஒரு கட்சி ராகுலுக்கு கண்டனம் தெரிவித்திருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.